ஹே காய்ஸ், வெல்கம் டு மௌனி மீடியா. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2024 பல எதிர்பார்ப்புகளோட வெளியான நிறைய படங்கள் ஃப்ளாப் ஆகியிருக்கு. அதே மாதிரி எதிர்பார்க்காத அளவுக்கு சில படங்கள் பயங்கர ஹிட் ஆகியிருக்கு. ஸோ 2024 என்னென்ன மூவிஸ்லாம் ஃப்ளாப் ஆச்சு, ஹிட் ஆச்சு அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த மூவியோட பட்ஜெட் எவ்வளோ, இந்த மூவி பாக்ஸ் ஆஃபீஸ் எவ்வளோ கலெக்ஷன் பண்ணி, மூவியில் எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் கிடைச்சிருக்கு, எவ்வளோ லாஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2024 ரிலீஸ் ஆகி ஹிட் கொடுத்த டாப் 5 மூவிஸ் பத்தி பார்க்கலாம். ஸோ இந்த லிஸ்ட்ல 5th பிளேஸ்ல என்ன மூவி இருக்கு அப்படின்னா, வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல நம்மளோட தளபதி விஜய், 90 ஸ்டாரான பிரசாந்த், ஸ்னேகா, லைலா, பிரபுதேவா இப்படின்னு ஒரு சினிமா பட்டாளமே ஆகி ரிலீஸ் ஆன கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தி கோட், இந்த மூவி தான் 5th பிளேஸ்ல இருக்கு. இந்த மூவி பாத்தீங்கன்னா செப்டம்பர் 2024 ரிலீஸ் ஆகி இருக்கு. இந்த மூவியோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 400 கோடி. பாக்ஸ் ஆஃபீஸ் எவ்வளவு கலெக்ஷன் பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா 450 கோடி. சோ இந்த மூவி 50 கோடியை ப்ராஃபிட்டா எடுத்திருக்கு. சோ இந்த லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல என்ன மூவி இருக்கு அப்படின்னா, சுந்தர்சி டைரக்ஷன்ல தமன்னா, கோவை சரளா, சுந்தர்சி இவங்கெல்லாம் ஆக்ட் பண்ண ஒரு ஹாரர் மூவியான அரண்மனை பார்ட் 4, இந்த மூவி தான் 4th பிளேஸ்ல இருக்கு. இந்த மூவி பாத்தீங்கன்னா மே 2024 ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த மூவியோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 40 கோடி. பாக்ஸ் ஆஃபீஸ்ல பாத்தீங்கன்னா 100 கோடி வரைக்கும் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. சோ இந்த மூவி வந்து 60 கோடி வரைக்கும் ப்ராஃபிட் எடுத்திருக்கு. இந்த லிஸ்ட்ல 3rd பிளேஸ்ல நம்மளோட அருள்நிதி, பிரியா பவானி சங்கர்லாம் ஆக்ட் பண்ண ஒரு தரமான ஹாரர் மூவியான டிமாண்டி காலனி தான். இந்த மூவியோட டைரக்டர் பாத்தீங்கன்னா விஜய் ஞானமுத்து அவர்கள். இந்த மூவி பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 2024 ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த மூவியோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 20 கோடி. பாக்ஸ் ஆஃபீஸ் பாத்தீங்கன்னா 85 கோடி வரைக்கும் கலெக்ட் பண்ணிருக்கு. 65 கோடி வரைக்கும் ப்ராஃபிட் எடுத்திருக்கு. ஸோ இந்த லிஸ்ட்ல 2nd பிளேஸ்ல என்ன மூவி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம சிவகார்த்திகேயன் அவர்களும் சாய் பல்லவி அவர்களும் நடிச்ச அப்படின்னு சொன்னதுமே கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமா, சூப்பர் டூப்பர் ஹிட் கொடுத்த அமரன் மூவி தான் இந்த லிஸ்ட்ல 2nd பிளேஸ்ல இருக்கு. இந்த மூவியோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜ்குமார் பெரியசாமி அவர்கள் தான். இந்த மூவி அக்டோபர் 2024 ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த மூவியோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 200 கோடி. பாக்ஸ் ஆஃபீஸ்ல பாத்தீங்கன்னா 320 கோடி வரைக்கும் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ 120 கோடி வரைக்கும் இவங்க ப்ராஃபிட் மட்டுமே எடுத்திருக்காங்க இந்த மூவில. அண்ட் ஃபைனலா இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல என்ன மூவி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் அப்பா கேரக்டர்ல சும்மா மிரட்டி விட்ட ஒரு படம் தான். என்ன மூவின்னு கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, மகாராஜா அப்படிங்கிற ஒரு ஃபீல் குட் மூவி தான். இந்த மூவியோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா நித்திலன் சுவாமிநாதன் அவர்கள் தான். இந்த மூவி ஜூன் 2024 ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த மூவியோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 20 கோடி. ஆனா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா 200 கோடி வரைக்கும் கலெக்ஷன் பண்ணிருக்கு. ஸோ 180 கோடி வரை ப்ராஃபிட் மட்டுமே எடுத்து நம்ம மூவி லிஸ்ட்ல இதுதான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஹிட் ஆகும்னு ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணி பாக்ஸ் ஆஃபீஸில் ஃபெயில் ஆன டாப் 5 மூவிஸை இதுக்கப்புறம் பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல 5th பிளேஸ்ல நம்ம ஹிப்ஹாப் ஆதி அவர்கள் டைரக்ட் பண்ணி அவரே ஹீரோவா ஆக்ட் பண்ணி இருக்க மூவி தான் கடைசி உலக போர் அப்படிங்கிற மூவி. இந்த மூவி பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 2024 ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த மூவியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 15 கோடி. ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 4 கோடி தான் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மூவில 11 கோடி வரைக்கும் இவங்களுக்கு லாஸ் ஆகியிருக்கு. அடுத்ததா இந்த லிஸ்ட்ல 4th பிளேஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும், ஹிந்தி சூப்பர் ஸ்டாரான அமிதாப் பச்சன் அவர்கள், அதுக்கப்புறம் ஃபஹத் ஃபாசில், ரித்திகா சிங், மஞ்சு வாரியார், இது மாதிரி பயங்கரமான ஆக்டர்ஸ்லாம் நடிச்ச வேட்டையன் மூவி தான். இந்த மூவில 2 பிக் ஸ்டார்ஸ் நடிச்சதுனால இதோட எதிர்பார்ப்பு ரொம்பவே அதிகமா இருந்தது. இந்த மூவியோட டைரக்டர் பாத்தீங்கன்னா டிடி ஞானவேல் அவர்கள் தான். இந்த மூவி அக்டோபர் 2024 ரிலீஸ் ஆச்சு. இந்த மூவியோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 300 கோடி. பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா 260 கோடி எடுத்திருக்கு. ஸோ இந்த மூவிக்கு 40 கோடி வரைக்கும் லாஸ் ஆகியிருக்கு. அண்ட் இந்த லிஸ்ட்ல 3rd பிளேஸ்ல இருக்கிறது என்ன மூவின்னு பாத்தீங்கன்னா, ரஞ்சித் அவர்கள் டைரக்ஷன்ல மக்கள் ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்த விக்ரம், பார்வதி இவங்கெல்லாம் ஆக்ட் பண்ணி இருக்கக்கூடிய தங்கலான் அப்படிங்கிற மூவி தான். இந்த மூவி பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 2024 ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த மூவியோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 180 கோடி. பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பாத்தீங்கன்னா 100 கோடி வரைக்கும் தான் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மூவிக்கு 50 கோடி வரைக்கும் லாஸ் ஆகியிருக்கு. அண்ட் இந்த லிஸ்ட்ல 2nd பிளேஸ்ல என்ன மூவி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மூவியோட பார்ட் 2 எப்ப ரிலீஸ் ஆகும்னு மக்கள்ல வெறித்தனமா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா நம்ம எதிர்பார்ப்பை உடைச்சு விட்ட ஒரு மூவி தான். ஆமாங்க, நம்ம சங்கர் டைரக்ஷன்ல கமல்ஹாசன், சித்தார்த் இவங்கெல்லாம் ஆக்ட் பண்ண இந்தியன் பார்ட் 2 தான். இந்த மூவி ஜூலை 2024 ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த மூவியோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 300 கோடி. ஆனா பாக்ஸ் ஆஃபீஸ்ல பாத்தீங்கன்னா 150 கோடி வரைக்கும் தான் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மூவி 150 கோடி வரைக்கும் லாஸ் பண்ணியிருக்கு.
ஸோ ஃபைனலி நம்மளோட ஃப்ளாப்பான மூவி லிஸ்ட்ல எந்த மூவி ஃபர்ஸ்ட் பிளேஸ் இருக்குன்னு கண்டிப்பா நீங்க எல்லாருமே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, அது நாம எல்லாருமே எப்ப வரும்னு சொல்லி வெயிட் பண்ணி ஆனா எதிர்பார்க்கவே முடியாத அளவுக்கு தோல்வி படமா அமைஞ்ச சிவா டைரக்ஷன்ல வெளிவந்த சூர்யா அவர்கள் நடிச்ச கங்குவா மூவி தான். இந்த மூவி நவம்பர் 2024 ரிலீஸ் ஆகியிருக்கு. இந்த மூவியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 300லேருந்து 350 கோடி வரைக்கும். ஆனால் பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா 106 கோடி தான் வந்திருக்கு. ஸோ இந்த மூவியில் 194லேருந்து 244 கோடி வரைக்கும் இந்த மூவிக்கு லாஸ் ஆகியிருக்கு. ஸோ ஃபைனலாக இந்த வீடியோவில் ஹிட் மூவி கொடுத்த எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஸோ அதே போல் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணியும் ஹிட் கொடுக்காம ஃப்ளாப் ஆகி இருக்கக்கூடிய இந்த மூவிஸில் நடித்த ஹீரோங்களும் இந்த மூவியை டைரக்ட் பண்ண டைரக்டர்களும் 2025 சூப்பர் ஹிட் மூவி கொடுத்து கம்பேக் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கலாம். அவ்வளவுதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. இதே மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க எங்க மௌனி மீடியாவை ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.